மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றியுள்ள பகுதியில் இருக்கின்ற பல்வேறு தொழில் செய்கின்ற நிறுவனத்தைச் சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்று தலைமை உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் திரு உதயகுமார் அவர்களே, திரு காமராஜ் அவர்களே, மற்றபடி இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய அனைத்து பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, அச்சக உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், காலண்டர் தயாரிப்பாளர் சங்கம், பேப்பர் மர்ச்சன்ட் அசோசியேஷன் சங்கம், இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள், அங்கத்தினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள், எங்களுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, இங்கே பேசியவர் குறிப்பிட்டார்கள், கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இந்த பட்டாசு தொழில் நடத்துவதிலே சிரமம் இருக்கின்றது. இந்த 50 ஆண்டு காலத்தில் இந்த தொழிலை நாங்கள் போராடிதான் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த பட்டாசு தொழிலில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி இங்கே தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றார்கள். இதில் ஒரு சிலர் பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே தொடர்ந்த காரணத்தினால்தான் இந்த பிரச்சனையை வெடித்தது. இந்த நீதிமன்றம் சென்ற காரணத்தினால் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இப்பொழுது ஒரு வழக்கு நீதிமன்றத்திலே வந்துவிட்டால் அது எப்படி போகுது என்றே தெரியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். அரசாங்கமாக இருக்கின்ற பொழுதே அரசாங்கத்துக்கு எதிராகவே சில தீர்ப்புகள்லாம் வருகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையும் அறிவித்த திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த பட்டாசு தொழில் நம்பி பல லட்சம் பேர் தொழிலாளர் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு பட்டாசு ஏற்றுமதியாகி அந்நிய செலவாணி ஈட்டு தரக்கூடிய ஒரு தொழில், அரசுக்கு வருவாய் வரக்கூடிய தொழில். ஒரு பக்கம் வருவாய் வருகிறது, ஒரு பக்கம் தொழிலாளருக்கு வேலை கிடைக்கின்றது. அதே சமயத்தில் இந்த தொழிலில் இருக்கின்ற சில பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது சம்பந்தப்பட்ட துறையினுடைய மத்திய அமைச்சர்களெல்லாம் சந்தித்து சகோதரர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் எங்களுடைய நாடாளுமன்றங்களோடு ஒரு குழுவாக சந்தித்து இருக்கின்ற பிரச்சனைகளெல்லாம் எடுத்து சொல்லி, அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞர்களை உங்களுக்கு வாதாடுவதற்கு நியமிக்கப்பட்டு எங்களால் முடிந்த உதவிகளை செய்தோம். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் தீபாவளி காலங்களிலே பட்டாசு நீங்கள் வெடிக்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடெல்லாம் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அவை இது எல்லா நாடுகளிலும் இந்த விழா காலங்களில் பட்டாசு வெடிப்பது வழக்கம். அதே நேரத்தில் இங்கே பெரியவர்கள் குறிப்பிட்டதை போல நம்முடைய பிரச்சனை இங்கே இருக்கின்றது. ஆனால் உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருக்குது. அந்த டெல்லியில் உச்ச நீதிமன்றம் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு கண்ணுக்கு படுவது அங்கே இருக்கின்ற மாசு. அந்த மாசை வைத்து இந்த பொதுநல வழக்கு போட்டவர்களுக்கு உதவியாக கிடைத்து விடுகிறது, வாதாடுவதற்கு அது வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. இதுதான் ஒரு கஷ்டமானது. இதே நம்ம தமிழ்நாடு போல ஒரு உச்ச நீதிமன்றம் இருந்தால் இங்கே அந்த பிரச்சனையை ஏற்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அதை எடுத்து சொல்ல அவர் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே இப்பொழுது நீதிபதியாளர்கள் வந்திருக்கிறாங்க. எதிர்காலத்தில் பார்க்கலாம் நம்முடைய மாநிலத்தில் நிலவுகின்ற பிரச்சனைகள்
ஒட்டுமொத்த இந்தியாவில் ஏற்படுகின்ற நிலைமைகள் இதையெல்லாம் எடுத்து சொல்லித்தான் இதற்கு தீர்வு காண முடியும். அதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். அதோடு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த பட்டாசு தொழில் சிறக்க, இது தொடர்ந்து நடைபெற, இதில் ஏற்படுகின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கு நாங்கள் அவ்வப்போது நடவடிக்கை எடுத்து தான் வந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுக்கின்ற பொழுது இந்த தொழிலாளர்களுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக சிவகாசியில் 10 கோடி ரூபாயில் தீக்காய சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டது. அதில் மதுரை மருத்துவமனையிலையும் இந்த தீக்காயத்துக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரிவை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சகோதரர் ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டதை போல நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திற்கு பிரம்மாண்டமான ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் கொண்டாந்துருக்கிறோம். நீங்கள் அந்த மருத்துவமனை போய் பார்த்துருப்பீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. அனைத்து வசதியும் கூடிய ஒரு மருத்துவமனை. இதுக்கு முந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேறு மாதிரியாக இருந்தது. நான் முதலமைச்சர் இருக்கின்ற காலத்தில் ஏழைகளுக்கு முழுமையான சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவமனை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரே நேரத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து அதை அந்தந்த மாவட்டத்திலே அந்த மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துவங்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு தனியார் அப்போலோ, சென்னை அப்போலோவில் என்ன மருத்துவ சிகிச்சை அளிக்கிறது, என்ன அறுவை சிகிச்சை முடியுமோ அதே அளவுக்கு நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அந்த ஏழைகளுக்கு தக்க சிகிச்சை, அறுவை சிகிச்சை எல்லாம் கிடைக்க வேண்டிய சொல்லி உருவாக்கணும். நல்ல இன்றைக்கு நவீன மருத்துவ கருவிகள் எல்லாம் அதில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு எல்லாம் அடியோடு போயிடுது. நாங்கள் கண்ட கனவுலாம் காணல் நீராகி போச்சு. அவ்வளவு நானே நேரடியாக பார்த்து, நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். ஒவ்வொரு அங்கே இருக்கிற எங்களுடைய எக்ஸ்பர்ட், அதாவது அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களை வைத்து, அனுபவம் வாய்ந்த பொறியாளர்களை வைத்து எப்படி அதை வடிவமைக்க வேண்டும், ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்க வேணும், அதற்கு ஏற்றவாறு வடிவமைத்து இந்த ஹாஸ்பிட்டலை நாங்கள் கட்டணும். ஆனால் இந்த ஆட்சியில் முழுமையாக மருத்துவர்களும் இல்லை, செவிலியரும் இல்லை, மருத்துவ உதவியாளரும் இல்லை, மருந்தும் இல்லை, மாத்திரையும் இல்லை, அந்த நாங்கள் கொடுத்த கருவியிலும் முறையாக பயன்படுத்துறதில்லை. அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்குது. அதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர்கள் செய்கிறார்கள். இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கின்ற தொழிலாளிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த மருத்துவமனையெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு வழங்கினோம். எனக்கு முன்னால் சொன்னார் ராஜேந்திர பாலாஜி, கல்லூரிகள் அதிகமாக திறந்ததும் நாங்கள் தான். இன்றைக்கு இது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிமுக ஆட்சியில் தான் அதிகமான கல்லூரிகள் கொடுத்துருக்குறோம். அது மருத்துவக் கல்லூரி தான் சரி, சட்டக்கல்லூரி தான் சரி, பாட்டுக்கலை கல்லூரி தான் சரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பிஎட் கல்லூரி, இப்படி நிறைய கல்லூரிகள். இந்த பார்த்தா ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ரிசர்ச் எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் 1000 ஏக்கரில் 1050 கோடியில் கட்டி முடித்து முதற்பாட்டு அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி மட்டும் நான் திறந்துட்டேன். பிறகு எல்லாம் ஒரு 90% முடிஞ்சது, 10% முடித்து 3 ஆண்டு காலமாக பூட்டியே கிடந்தது. இப்போ தான் போன ஆண்டு நான் பேசி திறந்து அப்படியே விட்டுட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய கட்டடம், எல்லாமே சென்ட்ரலைஸ்டு ஏசி, மிகப்பெரிய. ஏன்னா நமக்கு விவசாயம் இந்த பகுதியில் எப்படி பட்டாசு தொழில் இன்றைக்கு இந்த பகுதியில் மக்கள் பயன்படுறாங்களோ, அச்சக தொழில் எப்படி பயன்படுறாங்களோ, தீப்பெட்டி தொழில் எப்படி பயன்படுறாங்களோ, பிரிண்டிங், இப்படி இந்த தொழிலில் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. அதே மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பார்க்கின்ற பொழுது விவசாய தொழில் என்பது ஒரு பொதுவான தொழில். 65% விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விவசாயம் செழித்தா தான் பட்டாசு விற்பனை செய்ய முடியும். ஏன்னா எல்லாருமே பேசிக் வேளாண்மை, அடிப்படை வேளாண்மை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கால்நடை செல்வங்கள் அதை முறையாக ஆராய்ச்சியின் மூலமாக நம்முடைய விவசாய பகுதி மக்களுக்கு பசுக்கள், ஆடுகள், கோழி, பன்றி, மீன், இது மாதிரி இதெல்லாம் ஆராய்ச்சி மூலமாக உருவாக்கி அதில் யார் பயன்படுறாங்களோ, யார் அதை விரும்பி செயல்படுத்துகிறாங்களோ அவருக்கு அளிப்பதற்கு தான் இந்த ஆராய்ச்சி நிலையத்தெல்லாம் கொண்டாந்தோம்.
ஏன்னா இப்படி பல திட்டங்கள், 1 2 இல்லை 2 அல்ல. அதே மாதிரி சாலை வசதி நீங்கள் 2011க்கு முந்தி பாருங்கள், 11க்கு பிந்தைய 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தா தான் எந்த ஆட்சியில் சாலை சிறப்பான இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல் மத்திய அரசிடம் இருந்த நகாயில் இருந்த தேசிய நம்முடைய தேசிய நெடுஞ்சாலைகள், நகாயிலிருந்து சாலைகள்லாம் அதிகமாக வாங்கணும். இன்னும் சொல்ல போனால் 11 சாலைகள் வாங்கி கிடப்பில் கிடக்குது. இந்த ஆட்சியில் பர்மிஷன் வாங்குறதே பெரிய கஷ்டம் மத்திய அரசாங்கத்திட்ட. நாங்கள் போராடி வாதாடி 12 சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளாக தரம் உயர்த்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அதற்கு நிலைமையும் எடுத்து கொடுக்கல, கிடப்பிலே போட்டாங்க. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி உள்கட்டமைப்பு பொறுத்து தான் இருக்குது. ஆக இப்படி எல்லா வகையிலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தணும். நீங்கள் எல்லாம் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறீங்க. இங்கே இருக்கின்ற நம்முடைய பட்டாசு உற்பத்தியாளர்கள், தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள், அச்சக உரிமையாளர்கள் மற்றும் கேலண்டர் தயாரிப்பாளர், பேப்பர் மர்ச்சன்ட், இந்த பிரதான தொழில்களெல்லாம் அதை சரி செய்ய வேண்டும். அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் களைய வேண்டும். எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கின்றது, இதையெல்லாம் நாங்கள் சந்தித்துத்தான் நாங்கள் இந்த தொழிலையே நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்ற உங்களுடைய குறைபாடுகள் எல்லாம் எடுத்து சொல்லிக்கிறீர்கள். அதையெல்லாம் நாங்கள் எதிர்காலத்தில் சரி செய்யக்கூடிய சூழ்நிலை நாங்கள் நிச்சயமாக உருவாக்கி தருவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, நீங்கள் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் நடந்தாலும் அது சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இன்றைக்கு இதெல்லாம் காலங்காலமாக செய்து வருகின்ற ஒரு தொழில். அதில் அவ்வப்போது ஏற்படுகின்ற பிரச்சனை, சூழல், அதுக்கு ஏற்றவாறு அரசு உங்களுக்கு உதவி செய்வதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட வழக்கு இருப்பதாக சொன்னார்கள். வழக்கு எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் எப்பவும் எங்களுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். எங்களுடைய நாடாளுமன்றங்கள் நீங்கள் ஏதாவது டெல்லியிலே மத்தியிலே நீங்கள் ஏதாவது உதவி கேட்டால் எங்களுடைய எங்களுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த தொழிலில் ஏதாவது இடர்பாடுகள் இருந்தால் அதை மத்திய அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்வதாக இருந்தால் மேலவையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு மேலவையில் 5 மக்களவை உறுப்பினர் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நாங்கள் எடுத்து சொல்வோம். அதோட மத்திய அமைச்சர்கள் யாராவது சந்தித்து இந்த உங்களுடைய தொழிலுக்கு இடர்பாடுகள், குறைகள் நிவர்த்தி செய்ய வேண்டி வந்தால் நீங்கள் சொன்னால், திரு ராஜேந்திர பாலாஜி மூலமாக சொன்னால், நான் எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் திரு தம்பித்துறை அவர்கள் இருக்கின்றார்கள், திரு சி.வி. சண்முகம் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் மூலமாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக என்று சொல்லி இங்கே சிறப்பான ஆலோசனை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.